ஸ்நேகனோட மனைவி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சின்னதாக ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் மருத்துவர்கள் ஸ்நேகன் அப்புறம் கன்னிகாட்ட என்ன அறிவுரை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த பார்க்க போகிறோம். பாடலாசிரியர் ஸ்நேகன் அப்புறம் கன்னிகா இந்த தம்பதிக்கு ஜனவரி 25ஆம் தேதி பெண் குழந்தைகள் பிறந்திருக்குது. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூட எல்லா சீஃப் நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்களாம் முடிஞ்சது கிஃப்ட்டை கொடுத்து அந்த குழந்தைங்களை வீட்டுக்கு வரவேகமான ஒரு வீடியோஸை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ குழந்தை பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் ஆகிடுச்சு. இந்த 2 வாரத்தில் அவங்களோட உடல்நிலை எப்படி இருக்குங்கிற மாதிரி டெய்லியும் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டரை ஒரு நர்ஸை ஒன்று வீட்லேயே அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு. இது இல்லாமல் இப்போ டாக்டர்ஸ் அப்டேட் பண்ணபடி 2 வாரத்துக்கு அப்புறமா தன்னோட 2 பெண் குழந்தைகளையும் தான் மனைவியை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்நேகன் போயிருக்காரு. அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு கன்னிகாவோட உடல்நிலை நார்மலாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், தேவையில்லாமல் எதுவும் அலைச்சல் வேணாம், எதுவும் ட்ராவல் வச்சுக்க வேணாம், இன்னொரு 1 மந்த்துக்கு ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் கன்னிகாவுக்கு எப்படியாவது ஸ்நேகனை அவரோட சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் ஸ்நேகன் வராமல் இருந்திருக்காரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைங்களோட ஸ்நேகனோட அம்மா வீட்டுக்கு ஸ்நேகனை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது கன்னிகாவோட விருப்பம். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ டாக்டர்ஸ் சுத்தமாக அலையக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கன்னிகா ஸ்நேகனை எப்படி அவரோட சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி குழம்பி போயிருக்காங்களாம். இந்த நிலையில் டாக்டர்ஸ் இன்னொரு 1 or 2 வீக்கு மறுபடியும் வந்து செக்அப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 2 குழந்தைய பிறந்திருக்கிறதால 2 பிரசவம், 2 மறுபிறவை மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தேவையில்லாமல் பயணங்கள் அந்த ட்ராவலை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் அப்படிங்கிறதால இன்னொரு 1 மந்த்துக்கு அப்புறமா ஸ்நேகனை அவரோட சொந்த ஊருக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்காங்களாம். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படமும் சிவகார்த்திகேயன் அவரோட பராசக்தி திரைப்படமும் ஒரே நாளில் மோத போகுதா அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. தளபதி விஜய் அவர்கள் அரசியல் பயணத்தை தொடங்கினதுக்கு அப்புறமா அவரோட கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகன் திரைப்படத்தை அறிவிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்கள் சுதகங்கரா திரைப்படத்தில் பராசக்தி அப்படிங்கிற படத்தில் நடிச்சு வந்துட்டுருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் இப்போ நல்ல விருப்பம் நடந்து வந்துட்டுருக்கு. கோட் திரைப்படத்தில் துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சிவகார்த்திகேயனை பார்த்து விஜய் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் பயங்கரமாக எகிரிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும், அவர் நடிக்கக்கூடிய எல்லா படங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான தகவல் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சிவகார்த்திகேயன் அப்புறம் விஜய் இவங்க 2 பேரும் ஒரே நாளில் படத்தை ரிலீஸ் பண்ணி ஒரு கிளாஷ் வந்தால் எப்படி இருக்குங்க மாதிரி ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுதான். 2025 வருஷம் அக்டோபர் தீபாவளிக்கு ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி படக்குழு அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ சுதகங்கரா இயக்கத்தில் ஜெயம் ரவி, அதர்வா, சிவகார்த்திகேயன் நடிக்கக்கூடிய இந்த படமும் அக்டோபர் மந்த் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தி ஒன்று வெளியே வந்திருக்குது. இருந்தாலும் ரிலீஸுக்கு இன்னும் பல மாதம் இருக்கிறதால இதில் எதுவும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.